உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். நாங்க வந்து பனி ஓலை மிதிச்சு நாங்களானே அந்த வீடியோவே நாங்க பார்த்திருக்கிறோம். பனி ஓலை மிதிச்சு கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆயிடுது. அப்ப அந்த பனி ஓலை வரிசையிலேருந்து 1-2 பனி ஓலையை எடுத்து பார்த்தது நந்திசன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லாமே நல்லா அமர்ந்து படிமானத்துக்கு வந்துட்டு அப்ப வேலியை அடைப்போம்னு சொல்லிட்டு நந்திசன் போயிட்டு அங்கே இருந்து அந்த பனி ஓலையில அதை எடுத்து வந்து வேலிக்கு பக்கத்துல போட்டுட்டு முழுக்கவே நந்திசன் தான் அடைச்சது. நான் வந்து வீடியோ மட்டும் தான் எடுத்துக்கொண்டு இருந்தேன். நான் அப்படி இருக்கைகளை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேலியை அடைச்சு முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு கிராமத்து பார்வைக்கு வந்துட்டு அதே நேரம் காணி வந்து அறுக்கையாவே ஆயிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா செலவு இல்லாத ஒரு அழகான வேலி வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு தான் சொல்ல வேண்டும். மற்ற ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நொஸ்டாலியான்னு சொல்லுவாங்க. சில வாசனைகள் வந்து ஒரு விதமான ஞாபகங்களை கொண்டு வரும். நாங்க சில இந்த வத்திக்குச்சி வாசம் மற்றது வந்து பெர்ஃபியூம் எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமான வாசனையை கொண்டு வரும் ஒவ்வொருத்தருக்கும். அப்படி எனக்கு இந்த பனிமூல வாசம் என்ன ஞாபகப்படுத்தும் சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு எங்களோட ஊர் சின்ன வயசுல எப்படி இருந்தது ஞாபகப்படுத்து. நான் பள்ளிக்கூடத்தால வரைக்கல எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு பனைக்கூடல் இருந்து அப்ப வரைக்கல அது காத்துக்கு ஆடைகளை சரசரண்டுலாம் சத்தம் கேட்கும். அதோட அந்த பனையோல உருகி வர வாசம் கல்லு வடிகிற வாசம் எல்லாமே மணக்கும். அதே நேரம் இந்த ஊரெல்லாம் சின்ன வயசுல குடிசைகள் ஆனே அப்படி அந்த ஊர் பழைய ஊர் ஞாபகம் மாதிரி இருக்கு. அந்த மாவீரன் படத்துல வர ஞாபகம் மாதிரி இந்த பழைய ஊர் வந்து இந்த பனியோல வாசத்துக்கு வந்து ஞாபகம் வரும். ஆனா இப்ப எல்லாமே கட்டடங்களா மாறி போச்சு.